ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே மீட்டிங். ஃபஸ்ட் டே அப்படின்னும் போதே கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கின பொக்கேவை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? ஸோ முதல்ல அதை எடுத்து வச்சுருவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன். 3 பேரை கூப்பிட்டேன். பயப்பில் 1 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ வரைக்கும் யாரும் வீடு வந்து சேரல. டைம் வேறு ஆகிட்டே இருக்கா. ஃபோன் கால் வேறு வந்துருச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக முதல்ல போயிட்டு சாரை பார்த்துருவோம். சார் பேர் தான் மணிகண்டன். ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கா. அப்படி நான் தூரமாக இருந்து தான் இத்தனை நாள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே அவர்கிட்ட நான் பேசினது கூட இல்லை. அது மட்டும் இல்லை, சரவணன் ஷக்கிலா மேமும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ மீட் பண்ணுறது பக்கத்தில். இவங்க பேசினதெல்லாம் நான் வந்து தூரமாக இருந்து வேணால் கேட்டிருக்கலாம் ஒரு சில மீட்டிங்கில். பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் மீட்டிங்குன்னும் போது கொஞ்சம் ஜர்க்கு தட்ட தான் செய்யுது எனக்கு, ஓகேவா, பர்சனலாக. ஆனால் ஃபஸ்ட் டைம் இவங்களோட அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது உண்மையாகவே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக தான் இருந்துச்சு. இவங்க தான் ரமேஷன்னா, அந்த ப்ளூ ஷர்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், நான் இங்கே ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த அண்ணன் தான் காரணம். முதல்ல எங்கள் ஏரியாவில் எதுனாலும் இந்த அண்ணன்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். ஸோ இவர் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. ஸோ எல்லா பெருமையும் இந்த அண்ணனை மட்டும்தான் சாரும். ரமேஷ் அண்ணா, எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி என் கூட சப்போர்ட்டிவாக லைஃப் லாங் இருக்கணுன்றது இந்த தங்கச்சியோட ஒரு பெரிய 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 ஆசை. கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் மீட் பண்ணும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லோரும் 1 by 1 வர வர எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு அது என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருந்துச்சு. இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேர்ள்ஸ் மொத்தமாக மீட் பண்ணி யார் எவருன்னு கூட நமக்கு தெரியாது. ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு மீட்டப்புன்றது தி பெஸ்ட் மீட்டப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையாகவே கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த மரியாதை இப்படியே தான் இருக்குன்றத அழுத்தி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஸ்பீச் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸை மொத்தமாக எவ்வளோ வந்து பூரிப்படைய செய்யுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஸ்பீச்சு. எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேர்ளை எவ்வளோ முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் எங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக கட்டி காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்கன்னு முழுமையாக அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேருமே நம்புகிற அளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து தி பெஸ்ட்டாக தெரியுறாங்க. ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் அதை மீட் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கே. எல்லா கேர்ள்ஸுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பவரானவங்களாக தெரிஞ்சாங்க. எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாய்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா கணீர்னு கேட்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா உள்ள பிள்ளை எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு கேர்ள்ஸோட பவரை பார்க்கும்போது. கூட ட்ராவல் பண்ணுறவங்க பேரெல்லாம் சொல்லட்டுமா? கலா, பாண்டியம்மாள், யோகேஸ்வரி, பானுமதி, சௌமியா, தமிழ்ச்செல்வி, தேவி, சத்யா, அப்புறம் என்ன பாக்கியலட்சுமி ஆகிய நான், எல்லாருமே மொத்தமாக ஒரு குடும்பமாக செயல்பட போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாரும் எப்போவுமே இவங்க ஒற்றுமையாக சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம்னு நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையாக சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லா கேர்ள்ஸுமே பவர் உள்ள ஆள் தான், ஜாலி டைப்பாக இருக்காங்க. இப்படியே கடைசி வரைக்கும் ஜாலியாக நாங்கள் என்ன செய்ய வந்தோமோ அதை நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் நான் உறுதிமொழின்னு சொல்லலாம், அப்படி அளிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லாருமே இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.